இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, சுசித்ரா அவங்களுடைய யூடியூப் சேனல்ல அவங்களோட ஆடியன்ஸ் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணாங்க. அதில ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி, ஜெயம் ரவி டிவோர்ஸ் பத்தி சுசித்ரா கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜெயம் ரவி பக்கம் அந்த பொண்ணு என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டின்னு அண்ட் யூடியூபர் சொல்றது கரெக்டா, ஷீ இஸ் a girl with very 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 expensive taste. நான் ஜெயம் ரவி பக்கம்தான்ப்பா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்த்தி வேணா அழகா இருக்கலாம். பட் அவங்க எப்பவுமே வாழ்க்கையை ரொம்ப வசதியா வாழணும்னு மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சுஜி. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு வந்த ஃபேமிலி. ஆர்த்திலாம் அப்படி இல்ல. அவங்களுக்கு காசு பெரிய விஷயமே இல்ல. அவங்க அழகுக்காக தான் ஜெயம் ரவி ஒரு 15 வருஷமா பொறுத்துட்டு இருந்தாரு. எவ்வளோ நாள் தான் ஒரு மனுஷன் பொறுத்துட்டு இருக்க முடியும்? அதனால இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆர்த்தி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் அவங்க கண்டிப்பா பார்க்க முடியாது அப்படின்ட்டு சரமாரியா தாக்கி முடிச்சிருக்கிறாங்க சுஜி. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவுல ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவியோட டிவோர்ஸ் மேட்டர் தான் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. யார பார்த்தாலும் இந்த விஷயத்தையே வந்து ஒரு டாபிக்கா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. பட் பாருங்களேன், ஆர்த்தியோ இல்ல ஜெயம் ரவியோ இத பத்தி எந்த ஒரு மீடியாக்கோ, எந்த ஒரு நியூஸ் பேப்பருக்கோ எந்த ஒரு இன்டர்வியூவும் குடுக்கல. அவங்க குடும்பத்த சார்ந்த யாருமே கூட அந்த வேலைய பண்ணல. மத்தவங்க தான் பேசி பேசி இத வந்து ஊதிக்கிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மை, எது பொய் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். நெருப்பு இல்லாம புகையாதுல. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கோ தானே அவங்களோட டிவோர்ஸ் விஷயமே வந்து வெளிய வந்திருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஒண்ணுமே புரியலங்க. இப்படியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. சுஜியும் இப்படி பதில் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன வரப்போகுது? பதில் எப்படியா முடிய போகுதுன்ட்டு. அதுக்கு நீங்க எங்களோட குரானிக்கல்ஸ் தமிழோட இணைந்திருங்கள். எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.